புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த சாதி ஏற்றதாழ்வு, இந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு, பேதங்கள், இவற்றை துடைத்தெறிய வேண்டும் என்கிற நோக்கோடு போராடுவது தாழ்த்தப்பட்ட என் ஆதி தமிழ் சொந்தங்களை தவிர இந்த நிலத்தில் வேறு எவரும் இல்லை என்பது வெட்கக்கேடானது, அவமானகரமானது. இதை ஒழிக்க வேண்டும், துடைத்தெறிய வேண்டும் என்கிற துடிப்பு இங்கு எவருக்கும் இருந்ததாக தெரியவில்லை. என்னரும் தமிழ் சொந்தங்களே, சாதிய ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு, முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மரக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது. சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர். பிறப்பின் அடிப்படையில் வேதம் பாராட்டுகிற கொடுமை பன்னெடுங்காலமாக இருந்து வந்திருப்பது நமக்கு தெரிய வருவது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய சூழல் நமது மூதாதைக்கு வள்ளுவ பெருமகனாருக்கு வந்திருக்கிறது என்றால், அன்றிலிருந்தே இந்த மானுட சமூகம் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டி கொண்டிருந்திருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுந்தால் நீதி வழுவார் நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற அறிவு முதாட்டி அவை பாடுகிறார் என்றால் அன்றும் இருந்திருக்கிறது. பரட்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தொழிலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சிவாக்கியர் பாடுகிறார் என்றால் அன்றும் அந்த சனியன் தொடர்ந்து இருக்கிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர் மேலோர் என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறான் என்றால் அதுவரை நீண்டு இருக்கிறது. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலர் பாரதிதாசன், தமிழ் என் உயிருக்கு நேர் என்று பாடியவன் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி வளர்த்தல் மற்றொன்று என்று பாடவில்லை. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்றார். ஆனால் சாதி ஒழித்தல் தான் முதன்மையான கடமை என்கிறார். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. அதை ஒழிக்கலைன்னா நாடு துலங்காதென்றார். கடவுள் வரி, சமய வரி, கண்ணமிக தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறார். எந்த தாய்? தமிழ் தாயேங்கிறார். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தாங்கிறான் நம்முடைய தாத்தன் பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞர். அவனே சொல்லுகிறான், புத்தன் வந்தான், இயேசு வந்தான், காந்தி வந்தார், எல்லோரும் என்னென்னத்தையோ எழுதி என்னென்னத்தையோ பேசினார்கள், எழுதி வைத்தார்கள். எல்லாவற்றையும் படித்தீர்கள், என்ன பண்ணி கிழித்தீர்கள்? வந்தவன் எல்லாம் போதித்தான். ஆனால் மாற்றம் நிகழ்ந்ததாக இல்லை. கடைசியாக அறிவாசனர் அம்பேத்கர் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஓடிவதே
மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த நிலத்திலே பிறந்த நம்முடைய தாத்தா ரத்தமலை சீனிவாசனார் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டை தகர்த்து மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்றும் போதி